ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் 4வது பரிசுத்த நாளிலே நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமான மனமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவர் இந்த மனமகிழ்ச்சியின் நாளை நமக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை இந்த மாதம் எல்லாம் தாங்கி வழிநடத்தினதற்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை இந்த நாளிலே தொடர்ந்து ஆட்கொள்ளும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். அப்பா தேவரீர், இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருந்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக தகப்பனே. எஸ் லார்ட். ஆமாண்டவரே, நாங்கள் பாடும்போது உங்கள் வல்லமை எங்களில் வெளிப்படட்டும். நாங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் மகிமையை நாங்கள் உணரும்படி செய்யும். தொடர்ந்து தகப்பனே, ஆமாண்டவர் சங்கீதம் வாசிக்கும் போதும் பரிசுத்த அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி தேவ செய்தியின் வாயிலாக உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மகிழும் போதும் உங்கள் வல்லமை எங்களை தொடுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்தின் 4வது ஆண்டவரே கர்த்தர் கொடுத்ததான ஆமாப்பா மனமகிழ்ச்சி நாளாக இருக்கிறபடி நாள் ஏசப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆராதனையினுடைய முடிவிலே கொஞ்ச நேரம் நாங்கள் ஹீலிங் சர்வீஸாக ஜெபித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் மன்றாடும் போதும் கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இவ்விதமாய் ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டப்பா. கர்த்தருடைய கரங்களை எங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மத்தியில் சகோதரர் பிரவீன் அவர்கள் வந்து நம்மை பாடல் ஆராதனையில் உற்சாகப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாய் பாடல் பாடுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Our God is with us. ஆமென். கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா சொன்னது போல நாம தெரிந்திருக்கிற கூட்டம், தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிற கூட்டம், அவர் நாமத்தை துதிக்கிற மாத்திரத்தில் அங்கே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எங்களோடு சேர்ந்து துதிப்போம் அல்லேலூயா பாடி என்கிற பாடல நல்லா கரங்களை தட்டி குடும்பமாக சந்தோஷமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்லா கரங்களை தட்டுவோமா? ஜீசஸ். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்காலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. ஓ மகிமை மகிமை தட்டி தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி
அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் இந்த நாடை காலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் இந்த நாடை காலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல், கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல், கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எத்தனை பேர் தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை நேரிடாது என்று சொன்ன தகப்பன். ஆமேன். உங்களோட வீடு ஏல் பெத்தேல் என்று அழைக்கப்படுவதாக. ஏல்னா தேவன் என்று அர்த்தம், பெத்துனா வீடு என்று அர்த்தம். இன்னிலிருந்து ஏல் பெத்தேல் என்று உங்கள் வீடு அழைக்கப்படுவதாக. ஆமேன். எங்களோடு சேர்ந்து தலை சாய்க்கும் கல் நீரையா என்கிற எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல், நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆசீர்வாத பாடல் சேர்ந்து சுகந்தரிப்பீர்களா? ஹல்லேலூயா ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவார் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்திற்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவி.
செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏற்பத்தேன் இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பத்தேன் இது வானத்தின் வாசல், என்னேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களோட வீடு தேவனோட வீடாய் மாறிச்சு நான் விசுவாசிக்கிறேன். யாரும் சோர்ந்து போகாமல் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி தகப்பனே. Thank you Jesus. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். We are going to worship His holy name now. We have been singing songs for the Lord, and now we are going to proceed with a wonderful worship. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். எல்லாரும் ஆயத்தமாவோம். பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் நம்மை இந்த ஆராதனையிலே நம்மை நடத்துவார்கள். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த காலை வேளையில் கூட அவருடைய பிரசனம். ஆமென். நம்மத்தில் இருக்கிறது பெரியமானவர்களே. அவரை துதிக்க, அவரை பாட ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Oh, thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. எதை நினைத்தும் நீ கலங்காதே என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். லூக்கா 10:41 சொல்லுகிறது, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நான் எப்படி பிழைப்பேன்? இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலை என்னமாய் முடியுமோ? தேவன் என்னை மறந்தாரோ? அவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? வாக்குத்தத்தம் முற்றிலுமாய் அற்று போனதோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? சபையே, ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை, ஓ இயேசுவை, ஜெபத்தை அவள் தெரிந்து கொண்டாள். நீ கலங்காதே. ஓ, நாம் ஒருமித்து நமக்கு ஆராதனை செய்யும் பொழுது தேவன் எல்லா சிறையிருப்புகளை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்த, நம்முடைய கலக்கங்களை மாற்றி போட்டு நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவர். பாடுவோமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார்.
எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். கவலையை மறந்து ஹல்லேலூயா இந்த நாட்களிலே யெகோவா ராஃபா சுகம் தருவ தெய்வத்தை நம்பிவிடு. அவரை ஆராதித்துக் கொண்டிரு. தேவன் பூரண சௌக்கியத்தை சமாதானத்தையும் தருவார். பாடுவோமா? ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. உனக்கு பூரண சுகம் தருவார் மகளே. பூரண சுகம் தருவார். சபையே பூரண சுகம் தருவார். கலங்காதே. ஓ, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை, ஒரு நாளும் மடிந்து போவதில்லை. ஓ, இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். அறிக்கை செய்வோமா? யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரை நம்புங்க. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் உன்னை நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. மலா சந்தலபரமா. கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற வேலை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு அந்த புது பலனை பெற்று நாம் பாட வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஓ, வேதத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இடிமுழக்கம் போல மேலும் ஒரு சத்தம் அங்கு உண்டாகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் சந்தோஷமா எல்லாவற்றையும் மறந்து துதி செலுத்தி அந்த ஆட்டுக்களோட கல்யாண விருந்துக்கு நேராக மணவாட்டியே நீயும் நானும் ஆயத்தப்படும் பொழுது தேவன் அதி சீக்கிரத்தில், ஓ தேங்க்யூ லார்ட், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். துதிப்போமா? யூதா கோத்திரத்து சிங்கமும், ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ லார்ட், அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடலை பாடி ஹல்லேலூயா. யூதா கோத்திர சிங்கமும்
தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழவேண்டாம், இனி அழவேண்டாம், இனி அழவேண்டாம், அழவேண்டாம், இனி அழவேண்டாம், 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 இனி அழவேண்டாம், அழவேண்டாம். யூதா கோத்திர சிங்கம் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே, அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. இனி அழ வேண்டாம் ஜனமே, இனி அழ வேண்டாம் சபையே, இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி. சந்தோஷமாய் கரங்களை தட்டி யூதா கோத்திர சிங்கமோ தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. பரிசுத்தவான்களின் புகழிடமும் கைவதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. பரிசுத்தவான்களின் புகழிடமும் அவர்தானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால், ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால் சாத்தானை முழுவதுமாய் நாம் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். சாத்தானை முழுவதுமாய் நாம் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம் மகளே, இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். அழுதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓ கண்ணீரை மறந்து யூதா கோத்திர சிங்கம் சந்தோஷமாய் தாவீதின் வேறுமானவர் அவர் வெற்றி சிறந்தார். திறந்த வாசலை நம் முன்னே வைத்தாரே, பாதாள வாசல் இனி மேற்கொள்ள இடமில்லை. திறந்த வாசலை நம் முன்னே வைத்தாரே, பாதாள வாசல் இனி மேற்கொள்ள இடமில்லை. சமாதான தேவன் தாம் சாத்தானை காலின் கீழ், சமாதான தேவன் தாம் சாத்தானை காலின் கீழ் முழுவதுமாய் நசுக்கிடுவார், நசுக்கிடுவார், நசுக்கிடுவார். ஓ முழுவதுமாய் நசுக்கிடுவார், நசுக்கிடுவார். Right now, இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், ஆமென். இனி அழ வேண்டாம் ஜனமே, நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர்
சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே. ஓ கரங்களை அசைத்து சந்தோஷமாய் ஓ யூதா கோத்திர சிங்கம் எல்லோரும் எல்லோரும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே. நமக்காய் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை நம்மத்தில் என்றும் உள்ளது. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. Amen, amen, amen. Thank you Holy Spirit. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் சங்கீதம் வாசிக்கும் வேளை. இந்த சங்கீதத்தை மிஸ்ஸஸ் பாக்யம் ஜாஷுவா என்னுடைய மனைவி வாசிப்பாங்க. முதலாவது வசனத்தை அங்கே வாசிக்கும்போது என்னோடு சேர்ந்து ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்படி நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் உதவிச்சார். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 96, Psalm 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த சங்கீத வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த சங்கீதத்தில் 4வது வசனம் நமது சிந்தனைக்காக இருக்கிறது. Verse 4 is the wonderful thought, not only for this day but for the whole week. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று பார்க்கிறோம். In the verse 4 in Psalm 96 we see as, for the Lord is great and greatly to be praised. He is to be feared above all gods என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? ஆம், நம்முடைய தேவன் பெரியவர், அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் படியே ஆண்டவரை நாம் எப்போது துதிக்கத்தக்கதாய் உதவி செய்யும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற நம்முடைய மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, தேவரீர் எங்களை இதுவரையும் நீர் ஆசீர்வதித்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தப்பா, இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் இவைகளை அனுசரிக்கிற இந்த நாளிலே, இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் ஒன்றிலே ஆண்டவரே எங்கள் மக்கள் சந்தோஷமாக அந்த நாளை பார்த்து மகிழும்போது உங்கள் வல்லமை விளங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ரப்பா ஹசுத்தினேமே அவுக மஹமாத்து அஸ்கின்சேயாய் ஓக ஹமஹமாஷியா. தேங்க்யூ. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். நான்
உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ பயப்படாதே என் ஜனமே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அப்படியே விசுவாசித்து விடு. இந்த ஆண்டு நான் உனக்காக வழக்காடும் ஆண்டு. எஸ், the year of conquering, my dear children of God. When I fight for you, you will be the conquerors in this world against all forces of darkness. எல்லா அந்தகார சக்திகளை மேற்கொள்ளும்படிக்கு இதோ நான் உனக்காக வழக்காடுவேன். திடன்கொள், சமாதானத்தோடைய முன்னேறு, அதிசயங்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த உங்கள் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்னதை சொல்லிட்டு உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் எல்லாரும் தேவனுடைய செய்திக்குள்ளாய் கடந்து போவோமா? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி தலைப்பு பிரயோஜனமுள்ள தேவ பக்தி என்பதுதான். ப்ராஃபிட்டபிள் காட்லினஸ் இஸ் தி டாபிக் ஆஃப் டுடேஸ் மெசேஜ். ஆதார வசனமாக வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 Timothy chapter 4 verse 8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இந்த தலைப்புக்கு உரிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி ஆனது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு. இதற்கு பின்வரும் ஜீவன் என்ன? நித்திய ஜீவன். இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால பிரயோஜனமுள்ள தேவ பக்தி என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைய செய்திக்கான தலைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமாம், தேவ பக்தி தான் ரொம்ப முக்கியம். தேவ பக்தினா என்ன? ஒரு 73 வயது நிறைந்த ஒரு முதியவர் ரொம்ப ஆபத்தான கட்டத்திலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவரை பரிசோதித்த டாக்டர்கள் மிக சீரும் சிறப்புமாக அவரை 2 நாள் வைத்திருந்து அவருக்கு நல்ல வென்டிலேட்டர் கொடுத்து, ஏன்னா மூச்சு திணறல் அதனால் வென்டிலேட்டர்லாம் கொடுத்து அவரை பராமரித்தார்கள். 2 நாளைக்கு பிறகு அவர் பூரண சுகமடைந்தார். சுகமடைந்த உடனே டாக்டர்ஸ் அவரிடத்தில் வந்து அவருக்கு அந்த 2 நாட்களும் வென்டிலேட்டர் வச்சு அவருக்கு கொடுத்ததான அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த பில்லை கொடுத்தாங்க. அந்த பில்லை பார்த்த உடனே அந்த 73 வயது முதியவர் அழ ஆரம்பித்து விட்டார். அவர் அழ 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 டாக்டர் பக்கத்திலிருந்து சொன்னார், ஐயா அழாதீங்க, உங்களுக்கு நாங்கள் பில் அமௌண்ட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணுமா நான் ரெடியூஸ் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அந்த முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் அழலை, ஆனால் இந்த 2 நாட்கள் வென்டிலேட்டர் போட்டு ஆக்சிஜன் செலுத்தி என்னை பராமரித்ததற்கு இவ்வளவு பணத்தொகை, ஆனால் 73 வருஷமா எனக்கு ஃப்ரீ ஏர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆக்சிஜன் கொடுத்து வழிநடத்தின என் ஆண்டவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும், நான் எவ்வளவு ஆண்டவரை நான் துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறேன், எவ்வளோ பணம் செலவாயிருக்கு. ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் மை பாஸ்ட், that how I have been living in this world. See, just for 2 days, if such an expense is given right now, see how far I have to be thankful to my God who gave me
free oxygen without any money every day for the last 73 years. இந்த 73 வருஷமும் எனக்கு இப்படி செய்தாரே, என் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார். He cried and cried and cried. அவர் அழுகிறதை பார்த்த உடனே அங்கே இருந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் அழுகை வந்து விட்டது. ஏனென்றால் அவருடைய அழுகை அர்த்தமுள்ள அழுகை. He was weeping with the meaning. அவர் அர்த்தத்தோடு அழுதார். That is why all, including the doctors and nurses, were starting to cry. எல்லாரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதுதான் நம்முடைய பலன். மறந்து பார்க்காதீங்க. ஆனால் குறை சொல்லுகிறது நம்முடைய பலவீனம். நாம் குறை சொல்லுறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் என்னத்தை அனுபவித்தேன், நான் ஆண்டவர் சொல்லி என்னத்தை நான் அனுபவித்தேன் அப்படின்னு நீ சொல்லிடாத. அது உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததற்கு கைமாறாக நான் என்னத்தை செலுத்துவேன்? அவருக்கு நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவ பக்தி. கர்த்தரை நினைப்பது தான் தேவ பக்தி. கர்த்தருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பது தான் தேவ பக்தி. அந்த தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சங்கீதம் 90:10 சொல்லப்பட்டது போல ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை 70 80 அதுக்கு மேலே ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் 90 100 சிலர் இருக்காங்க. ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், கர்த்தர் நியமிக்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, we should lead the life of giving thanks unto the Lord. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது அதுதான் தேவ பக்தி. அப்படிப்பட்ட தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், நம்முடைய மரணத்துக்கு பிறகு அல்லது இயேசு கிறிஸ்து வந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அது நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது. எது? தேவ பக்தி. மறந்து போகாதீங்க. தேவ பக்தி தான் பிரதானம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீர்களா? ஓகே, இனி நாம் முகவரையாக ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாமா? As an introduction now, let us turn to the book of John's Gospel, chapter 9, verse 31. யோவான் 9:31 வாசிக்க கேட்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். இங்க என்ன பார்க்கிறோம்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீர்களா? நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு பக்தி உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், அவருக்கு சித்தமானதை செய்தால், அப்பா ஒவ்வொரு நாளும் கேட்கணும், அப்பா உங்கள் சித்தம் நடக்கட்டும்ப்பா என் வாழ்க்கை, ஏன் திறமை வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. Lord, not my own strength, not my own wisdom, but Lord, let your will be planned and let your will be carried out every day in my life. That should be our prayer. அப்படி தான் நாம் ஜெபிக்கணும். உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? செவி கொடுப்பார். The Lord will hear us. ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த வசனங்களெல்லாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், தேவனுடைய பிள்ளைகள், மறந்து போகாதீங்க. இந்த தேவ பக்தி எவ்விதம் பிரயோஜனம் உள்ளதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Now we are going to see how the godliness is profitable. How the godliness is profitable. பார்க்கலாமா? தேவ பக்தி எவ்விதம் பிரயோஜனம் உள்ளது பாருங்க. முதலாவதாக 1 தீமோத்தேயு
3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு சாப்டர் 3 verse 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எவ்விதம் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. நம்பர் 1, முதலாவதாக தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிரேட் இஸ் த மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ். தேவ பக்தி, ஆம் தேவ பிள்ளைகளே, மிகவும் மேன்மை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சொல்லும்போது மிக அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. அது இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது அண்ட் வித்தவுட் கான்ட்ரவர்சி கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? எந்த தர்க்கிப்புக்கும் அங்கே இடமே கிடையாது. எந்த தர்க்கமும் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். நோ கான்ட்ரவர்சிஸ் இஸ் தேர். ஒரு வாக்குவாதமும் அங்கே இருக்க காரணம் இல்லை. நோ கான்ட்ரவர்சி இஸ் தேர். ஸோ வித்தவுட் கான்ட்ரவர்சி கிரேட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்லினஸ் என்று பார்க்கிறோம். அப்படி என்ன ரகசியம் பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்முடைய அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்கு. இயேசு மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். எஸ், காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் த ஃப்ளெஷ். அதுதான் அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம். மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்புறம் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஜஸ்டிஃபைடு இன் த ஸ்பிரிட். அது மாத்திரமா, தேவ தூதர்களால் காணப்பட்டார். seen by angels. அவர் இருக்கிற நம்மெல்லாம் தூதர்கள் இருக்காங்க. ஏன்னா அவரே கர்த்தர், தேவாதி தேவன் தான். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள், அதெல்லாம் மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. preached among the Gentiles. எல்லா புறஜாதிகள் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட்டார். அப்புறம் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். believed on in the world. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இன்னைக்கும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தேவன், அவர் வெளிப்பட்டது மகா மேன்மை உள்ளது. அதனால தான் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது என்று அந்த குறிப்பை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு விட்டுவிடல, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரிசீவ்ட் அப் இன் க்ளோரி என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சரி, இது இன்னும் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது பார்க்கலாமா? மகா மேன்மை உள்ளதுன்னு பார்த்தோம். 2வது குறிப்புக்கு போகலாம். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு சாப்டர் 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See there? Now godliness with contentment is great gain என்று எழுதப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனது உங்களுக்கு இருக்கா? போதும் என்கிற மனது இருக்கா? எனக்கு ஆர்டர் கொடுத்ததெல்லாம் போதுங்க. இன்னைக்கு இன்னும் சாப்பாடு தான் வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா தேங்க்யூ ஜீசஸ், ரொம்ப நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படி நீ சொல்லாத. இந்த உலகத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுத்தது போதும்னு சொல்ல கற்றுக்கும். உனக்கு கொடுக்குற உடுப்பு எதுவாக இருந்தாலும் அது போதும்னு சொல்லு. எனக்கு அப்படி தான் உடுத்துவேன், இப்படி தான் உடுத்துவேன். நோ, நேவர். My dear children of God, we should have the satisfied mind. நமக்குள்ளே ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும், போதுங்கிற மனசு இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் தேவ பக்தி. ஓகே, 3வதாக பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு சாப்டர் 6 verse 11 வாசி கேட்கலாமா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும்
அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வார்த்தை. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ நாடு. எதை நாடணும்? தேவ பக்தியை நாடணும். அங்கே எழுதப்பட்டிருக்கு, இவைகளெல்லாம் விட்டு ஓடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தேவையில்லாதவைகளை விட்டு ஓடு. இந்த உலகத்தில் இச்சைக்கு அடுத்தவைகளை விட்டு ஓடு. உன்னுடைய கண்ணு பார்க்க வேண்டாம். உன்னுடைய கண் நேரானதை நோக்கட்டும். உன்னுடைய சிந்தனை வேற எங்கெங்கேயோ இருக்க வேண்டாம். My dear children of God, we should pray unto the Lord in such a way, Master, cleanse me thoroughly, Lord, every day, that my thinking may be so perfect, and Lord, my action may be so perfect. என்னுடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கட்டும், என்னுடைய செயல் பரிசுத்தமாக இருக்கட்டும். I should not covet anything in this world. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் இச்சிக்க கூடாது. Lord, thank you for everything that I enjoy in this world. அப்படி ஒரு ஜெபம் செய்யணும். போதுப்பா, எனக்கு நீ கொடுத்ததெல்லாம் போதும், நன்றி ஆண்டவரே. தேவ பக்தியை நாடுகிறவன் தான் தேவ மனுஷனாக இருக்க முடியும். அதனால தான் நீயோ தேவனுடைய மனுஷனே என்று பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். But you, O man of God, flee these things and pursue righteousness, godliness, faith, love, patience, gentleness. What a wonderful verse it is, my dear children. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நீயோ தேவனுடைய மனுஷனே, பட் யூ, ஓ மேன் ஆஃப் காட். நீங்கள் நானும் அப்படி ஒரு பேரை பெறுறோமா? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, தொடர்ந்து தீத்து புத்தகத்திற்கு வருவோம். The book of Titus, chapter 2, verses 12 and 13. தீத்து 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், எவ்வளவு அருமையான போதனை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? நாம் என்ன செய்யணுமாமா? நாம் அவபக்தியே எல்லாவற்றையும் வெறுத்து விட, இந்த உலகத்தினுடைய காரியங்களெல்லாம் வெறுத்து தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும். ஜீவனம் பண்ணி அப்புறம் என்ன செய்யணுமாமா? அங்கே எழுதப்பட்டு நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். எஸ், my dear children of God, what teaching we get right now? Denying ungodliness and worldly lusts, we should live soberly, righteously and godly in the present age என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Looking for the blessed hope and glorious appearing of our great God and Savior Jesus Christ என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பக்திங்கிறது அதுதான். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தை எதிர்பார்க்கணும். இன்றைக்கு மரித்தாலும் நான் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போவேன். அந்த எதிர்பார்ப்பு தான் வேணும். இன்றைக்கு ஆண்டவர் வந்தாலும் உடனடியாக நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஐ எம் ரெடி லார்ட் when you come back. Even it is today, oh Father, Lord, I am, oh Father, I'm so happy right now to come at your holy throne. உங்கள் பரிசுத்த சிங்காசனத்துக்கு முன்பாக நான் வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆயத்தமாக. ஆமென். இந்த பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த உலகத்தில் வேற ஒன்று வேண்டாங்க. ஆம், கர்த்தர் சமூகம் போதும். தேவ பக்தி தான் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடுத்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 Peter chapter 2 verse 9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். என்ன இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று
ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை வேதம் போதித்து கொண்டிருக்கிறது. தேவபக்தி எவ்விதம் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தேவனுடைய பிள்ளைகளை 5வது குறிப்பாக கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார் என்பதுதான் பாயிண்ட். And the Lord knows how to deliver the godly out of temptations. See there? எல்லா பாடுகள் என்ன சோதனை இருந்தாலும் சரி, அவர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய அருமை தகப்பன் இருக்கிறார், நம்மை ரட்சிப்பார், சோதனை நின்று விடுதலை செய்வார், ரட்சிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். அடுத்த ஒரு குறிப்புக்குள்ள நம்ம போகலாம். பாருங்கள், யாக்கோபு 1:27 நாம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பக்தி எவ்விதம் பிரயோஜனம் உள்ளது நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், 6வது குறிப்பாக இந்த குறிப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாசில்லாத சுத்தமான பக்தி. அது என்ன பக்தி? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, கொரோனா வைரஸ் எங்கே பார்த்தாலும் அது நிமித்தமாக நிறைய பேர் திக்கற்ற பிள்ளைகளாகி மாறிவிட்டிருக்கிறார்கள், விதவைகளாய் ஆகியிருக்கிறார்கள். அநேகர் உபத்திரவம், ஐயோ பாவம். அந்த உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் தானா? நீங்கள் அறிய உங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனோ சகோதரியோ வேதனைப்படும்போது நீ பார்த்து சிரித்து ரசிக்கிறவளாய் இருக்கக்கூடாது. அவர்களுடைய உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று அங்கே மிக அழகாய் அப்போஸ்தலன் சொல்கிறார், அப்போஸ்தலன் யாக்கோபு. ஆம், நம்ம விசாரிக்கிறவளாக இருக்கணும், உலகத்தால் கரைப்படாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Pure and undefiled religion before God and the Father is this, to visit orphans and widows in their trouble and to keep oneself unspotted from the world என்று மிக அழகாய். ஒரு ஸ்பாட் கூட இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. சுத்தமான பக்தி. தேவன் அதை நம்மிடத்திலே விரும்புகிறார். அதுதான் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி இருக்க உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்து போகாதீங்க. இந்த 6 விதமான தேவ பக்தி பிரயோஜனத்தை வெளிப்படுத்துகிற குறிப்புகளாக இருக்கிறது. ஆம், தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. மறந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ் அ கன்க்ளூஷன், கடைசியாக முடிவுரையாக யூதா 1வது அதிகாரத்துக்கு வாங்க. The book of Jude chapter 1 verses 20 and 21. அதில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. 20-21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே முடிவுரையாக யூதா மிக அருமையான வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, இதெல்லாம் தான் பக்தி. பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, அதை கோடிட்டு கொள்ளுங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பட் யூ beloved, building yourselves upon your most holy faith, praying in the Holy Spirit, keep yourselves in the love of God, looking
for the mercy of our Lord Jesus Christ unto eternal life. Unto eternal life is a word to be underlined. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் தான் மெயின். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் எதற்காக தெரியுமா? அந்த நித்திய ஜீவனுக்காகத்தான். ஆமென். ஆகையினால நீங்களும் நானும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்போம். பிரயோஜனமுள்ள தேவ பக்தி. மறந்து போகாதீங்க, இந்த தேவ பக்தி தான் பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் தாமே நமக்கு அவ்விதமாக இருக்க உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? எல்லாரும் கமான் மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நில்லுங்க. நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் நம்மை தொடும்படிக்காய், நம்மை அவருடைய வல்லமையினால் மீட்டுக்கொள்ளும்படிக்காய் ஜெபிக்க போகிறோம். கமான், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். இன்றைக்கு இந்த ஹீலிங் சர்வீஸில் ஆண்டவருடைய வல்லமையுள்ள mighty touch of God, அதை நாம் ஃபீல் பண்ணணும். Yes, the Lord is going to touch us. Robo kama santara dinamasia. Praise the Lord, praise the Lord. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்கள் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய தலையில் வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தலையில் வைத்து அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனை நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை அப்படியே இந்த விசுவாச அறிக்கை சொல்லுங்க. சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எல்லாரும் செய்யலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் ஒரே தேவனாய் இருந்தும் திரியேக தேவனாய் எனக்காக எங்களுக்காக தம்மை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடி நன்றிகளப்பா. உங்க வல்லமை பெரிது என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாப்பா, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, உங்கள் வல்லமையின் தொடுதலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் உச்சம் தலை முதல் என் உள்ளம் கால் வரை, என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், என்னை வழிநடத்தும் அப்பா. ஆமாப்பா, உங்கள் வல்லமை நான் உணரும்படி செய்தருளும். இப்பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன் அப்பா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி வேதனையும் நீங்கி போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஆவியிலே களி கூறுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவும் ஆண்டவரே உம்மோடு கூட இசைந்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கோடி நன்றிகளப்பா. உமக்கே துதி, உமக்கே கனம் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இப்போ நீங்கள் விசுவாச அறிக்கை செய்துட்டீங்க. The Lord is honoring your faith. Definitely, my dear children of God, the confession that we have made in the presence of the Lord is very much pleased, and therefore don't worry, you are going to feel the mighty touch of the Holy Spirit. பரிசுத்தாவியோட தொடுதலை இப்போதே உணர போறீங்க. எல்லாரும் உணர்ந்துட்டு தான் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தொடுகிறார். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவனுடைய வல்லமை பாய்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக உலகத்தை ஆட்டி படைக்கிறதான இந்த பொல்லாத தொற்று வியாதி COVID-19 அல்லது இந்த கரோனா வைரஸ் முற்றிலுமாக நீங்கி போகணும். இந்த உலகத்தை விட்டு நீங்கி போகணும். அது இன்னும் காலதாமதமாக இழுத்து கொண்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது முற்றிலும் நீங்கி போகும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆவியில் நிறைந்து பிசாசை கட்டளையிடுகிறோம். ஓடிப்போ, உனக்கு அதிகாரம் இல்லை. வியாதிக்கு காரணனான பிசாசே போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த ஜெபம் கேட்கப்படுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே
நம்முடைய சரீரங்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி நம்மை தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க. நன்றி நன்றி ஸ்தோத்திரம். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்காக நாம் ஜெபிக்க போகணும். இருதய வியாதி உள்ளவர்கள், இருதய பலவீனம் உள்ளவர்கள், கர்த்தர் அவளை தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி. கர்த்தருடைய தொடுதல் உணரப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்தபடியாக கிட்னி ட்ரபிளில் கஷ்டப்படுகிறவர்கள், ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சிறுநீரகம் பிரச்சனை நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுதே தொட்டு சுகம் படுத்தி ஆசீர்வாதங்களை அருள்மடிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த அப்பா, கட்டாயம் ஆண்டவரை டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், கிட்னி ட்ரபிளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் பெறுவார்களாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி. அடுத்தபடியாக தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பிளட் சுகர், இரத்த சர்க்கரை, அதே போல் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம், இந்த வியாதி உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையின் தொடுதலை இப்பொழுது அவர்கள் உணரத்தக்கதாய் கர்த்தர்களை தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய அந்த தொடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கை கால் மூட்டு வலி வேதனை இவைகளினால பலகீனப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் இப்பொழுதே தொடும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிங்க துதிங்க. நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நரம்பு சம்பந்தமான பலகீனத்தை உடையவர்களுக்கு கர்த்தர் தொட்டு பலகீனத்தை நீக்கி போட்டு ஆண்டவர் நரம்புகளிலே தம்முடைய வல்லமையை அனுப்பி புதிய உத்வேகத்தை கொடுக்கும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி பரிசுத்தரே. ஹல்லேலூயா. கேன்சர், இன்னும் பல விதமான டிபி போன்றதான வியாதிகளில் கஷ்டப்படுகிறவர்களெல்லாம் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தீர்க்க முடியாத எந்த வியாதியும் தீர்க்க வல்லவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் போதும். நாம் தேவ செய்தியில் கேட்டது போல நம்முடைய தேவன் விசுவாசிக்கப்பட்டார். அவர் விசுவாசம் உள்ளது. நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர். துதிப்போமா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய தொடுதலை உணர்வோம். நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும், மூளை பகுதி, கண்கள், அப்படியே வாய்ப்பகுதி, தேவனுடைய பிள்ளை கழுத்து, இப்படி சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் தொடுகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்தர் நல்லவர். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய சிறுநீரக மண்டலங்கள் எல்லாம் சரியா செயல்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரை நம்பி வாழத்தக்கதாய் பரிசுத்தர் நம்முடைய சரீரத்தை அவருடைய ரத்த கோட்டைக்குள் மறைக்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இந்த ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். எங்கள் மன்றாட்டை கேட்டீரே, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சின்ன அறிவிப்பை நான் சொல்லிவிட்டு தொடர்ந்து பெனடிக்ஷனுக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். தேவனுடைய செய்தி இந்த ஆன்லைன் சர்வீஸில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் கீழே வருகிறதான அந்த ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். புதிதாய் நீங்கள் இதை செய்தியை கேட்பவர்களாக இருந்தால் தாராளமாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். என்னுடைய நம்பரும் இருக்கிறது, வாட்ஸ்அப் சர்ச் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கிறது. தயவுசெய்து அதை குறித்து கொள்ளுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. எல்லோரும் அப்படியே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் சதா காலம் எப்போதும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம்.
ஆமென் ஆமென். காட் bless you everybody. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.